என்ன ஒரு ஆழமான கருத்து பாத்தீங்களா? இப்ப நம்மளோட கடைசி வார்த்தை கேடு. இதுக்கு அர்த்தம் அழிவு. ஸோ அழுக்காறுங்கிற அந்த பொறாமைய மனசுல வச்சிருந்தா அதோட முடிவு கேடுதான்னு குறள் ரொம்ப தெளிவா உறுதியா சொல்லுது. இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. சரி, நாம பிரிச்சு பார்த்த இந்த 3 வார்த்தைகளையும் இப்ப ஒன்னா சேர்த்து பார்ப்போம். அப்போதான் இது எவ்ளோ பெரிய ஒரு உளவியல் உண்மையை சொல்லுதுன்னு புரியும். ஆமாங்க, இது நமக்குள்ளே இருக்கிற எதிரிய பத்தினது தான். இந்த குறளோட லாஜிக் பாத்தீங்கன்னா ஒரு சங்கிலி மாதிரி ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்கு. ஸ்டெப் 1 ஒருத்தர் மனசுல பொறாமைய வச்சு வளர்க்கறாரு. ஸ்டெப் 2 அந்த பொறாமைய அவருக்கு எதிரியா மாறுது. அப்புறம் என்ன ஆகும்? ஸ்டெப் 3 வேற எந்த பகைவனும் தேவையில்ல, அழிவு ஆட்டோமேட்டிக்கா தேடி வருது. சிம்பிள். அப்போ இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பொறாமைக்கு ஒருத்தரை அழிக்கிறதுக்கு வேற யாருடைய உதவியுமே தேவையில்லை. அது ஒன்னே போதும். அது ஒரு செல்ஃப் கண்டெய்ன்ட் டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ். அதுக்கு அதுவே போதும்.